முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்ட சென்னை கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணி இன்று தொடங்க உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதையடுத்து கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்டாலின் தரப்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள அந்த மின்னணு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணி இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தொடங்க உள்ளது. இந்த சரிபார்ப்பு பணி இன்று முதல் 14 நாட்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது.